welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தீபாவளி ஸ்வீட். ஆமாங்க, தீபாவளினா ஸ்வீட் இல்லாம கிடையாது. அது லட்டு இல்லாம இருக்குமா? இன்னைக்கு லட்டு தான் செஞ்சு காட்ட போறேன். நம்ம பாரம்பரிய முறையில தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். பூந்தி போட்டு எப்படி லட்டு செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். லட்டு செய்யறதுல சின்ன சின்ன விஷயத்தை கவனிச்சு செஞ்சோமா அவ்வளோ ருசியா வரும். ஹார்டா இல்லாம, அதாவது சக்கரையே ஆகாம ரொம்ப சாஃப்டா வர மாதிரி எப்படி செய்யறது அப்படிங்கறது இந்த வீடியோல கத்துக்க போறீங்க. ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ லட்டுக்கு நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இந்த கப்பில் 2 கப் சர்க்கரை அளந்து எடுத்திருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். 2 கப் சர்க்கரை போட்டிருக்கோம். இந்த 2 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் முக்கா கப்பாக 1.5 கப் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு 3/4 கப் ஊற்றிட்டேன். இது 2வது 3/4 கப். டோட்டலாக 1.5 கப் தண்ணி. 2 கப் சர்க்கரை, 1.5 கப் தண்ணி. இந்த சர்க்கரை நல்லா கரையட்டுங்க. இதுக்கு பாகு பதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த சர்க்கரைலாம் கரைஞ்சி 4 நிமிஷத்துக்கு மிதமான அனலில் கொதிக்கணும். திக்காக வந்தால் போதும். 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் சும்மா ஒரு கிளறி கொடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. சர்க்கரைலாம் கரைஞ்சிடுச்சு. இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப நேரம் கொதிக்கவும் கூடாது, இல்லைன்னா லட்டில் அப்படியே சர்க்கரையாக இருக்கும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிடுச்சிங்களா, இதுக்கப்புறம் 4 நிமிஷம் மிதமான சூடில் வைங்க. அப்படியே இது கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு கொதி வந்தது. அதுக்கப்புறம் 4 நிமிஷமும் கொதிக்க வச்சுட்டேன். இப்போ பாகை தொட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படியே லேசாக பிசுன்னு இருக்கணும். அவ்வளோதான், ஒரு திக்னஸ் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். இந்த பாகில் ஊற்றும் போதும் அப்படியே சர்க்கரையே ஆகாமல் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஊற்றிடாதீங்க, அது புளிப்புத்தன்மை கொடுக்கும். நான் சொன்னால ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் ஊற்றும் போதும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த பாகை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பூந்தி செய்கிறதுக்கு இப்போ கடலை மாவு கரைச்சிக்கலாம். இந்த கப்பில் 2 கப் கடலை மாவு கொட்டியிருக்கேன். 1 சிட்டிகை சோடாப்பு போட்டுக்கலாம். ரொம்ப போட்டிங்கன்னா எண்ணெய் இழுக்கும். ஆனால் இது போட்டிங்கன்னா தான் பூந்தி நல்லா உப்பி வரும். 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதாவது இது கேசரி கலர் தான். நம்ம கேசரிலாம் செய்யும் போது போடுவோம் இல்லைங்களா, அதுதான். நீங்கள் விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. பட் லட்டுனாலே எப்பயுமே கொஞ்சம் ஃபுட் கலர் போடும்போது தான் அது பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இனிமேல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லட்டுக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் இருக்கணும். நம்ம சாதாரணமாக காரா பூந்திக்கெலாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி திக்காக இருக்கக்கூடாது. எந்த பதத்தில் இந்த மாவை கரைக்கணுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக ஊற்றியே கரைங்க. பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கீழே இருந்து எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். எங்கேயுமே கட்டி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். மாவு இந்த திக்னஸ் கரைச்சிக்கணும். நம்ம சாதாரணமாக காரா பூந்திக்கு கரைப்போம்ல, அந்த மாதிரி இல்லாமல் அதை விட கொஞ்சம் லூஸாக கரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். பூந்தி பொரிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் தாங்க விடுறேன். இந்த பூந்தியை நீங்கள் நெய்யில் பொரிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அது பிடிக்கிறவங்க அப்படி செஞ்சுக்கோங்க. நான் இப்போ எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் வாசனை இல்லாமல் எண்ணெயாக இருக்கணும். ரீஃபண்ட் ஆயில் இருந்தால் அதே யூஸ் பண்ணுங்கள். இதே நீங்கள் மற்ற வாசனை இருக்கிற எண்ணெயாக இருந்தால் லட்டுக்கு அந்த எண்ணெய்க்குரிய வாசனை கிடச்சிடும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பணல் கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ பூந்தி போட்டுக்கலாம். கரைச்ச மாவை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி பூந்தி கரண்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தூக்குனாப்பில் ஊற்றுங்க. மாவு ஊற்றிடுங்க. இப்போ அப்படியே இங்கே பாருங்கள், லைட்டாக இப்படி தட்டி விடுங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப ஷேப்பாக வேணும்னு கிடையாது. ஏன்னா எப்படின்னாலும் எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது ரொம்ப வேகக்கூடாதுங்க, அதுக்கு தான் அடுப்பணல் குறைச்சி வைக்க சொன்னேன். நல்லா வேக விட்டிங்கன்னா அப்படியே பொறன்னு ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்ச பாவில் இது உடனே போட்டுடலாம். அப்போ தான் பூந்திக்குள்ளலாம் ஜீரா இறங்கிட்டு சாஃப்டாக இருக்கும். சூடாக இருக்கிற ஜீராவிலேயே இந்த பொரிச்ச பூந்தியும் உடனே போட்டுடலாம். நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு போடணும், இல்லைன்னா ரொம்ப ஓவர் ஆயிலாக இருக்கும்.
பாருங்கள், இதை சும்மா ஒரு கிளறி கொடுங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் வரும், பாகு சூடாக இருக்கணுமா, அப்பயே பூந்தியை போட்டுருணுமான்னு. ஆமாங்க, பாகும் சூடாக இருக்கணும், அதே மாதிரி பொரிச்ச பூந்தியும் சூடாக இருக்கணும். ரெண்டுமே ஒன்றா போட்டுடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவும் பூந்தி போட்டு இந்த ஜீராவிலே எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடணும். நான் பூந்தியை பொரிச்சு இதில் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஜஸ்ட் இப்படி லேசாக ஒரு கிளறி கொடுத்தீங்கன்னா போதும். இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாவும் இதே மாதிரியே பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். இதை அப்படியே வச்சிடலாம். எண்ணெய்க்கும் இந்த பூந்தி கரண்டிக்கும் கொஞ்சம் கேப் கொடுங்க. நல்லா இப்படி அலசி கொடுக்கணும். பாருங்க, ஒரு பூந்தி கூட ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. ரொம்ப தண்ணியாட்ட கரைச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி எண்ணெயில் போட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வெந்த உடனே எடுத்துடணும், இல்லைன்னா பூந்தி ஹார்டாகிடும். பாருங்கள், இதுதான் லாஸ்ட் அடசல். இதுவும் எடுத்துருவோம். இதே எண்ணெயிலே ஒரு கைப்பிடி திராட்சையும் ஒரு கைப்பிடி முந்திரியும் வறுத்துக்கிறேன். பாருங்கள், முந்திரி பருப்பும் திராட்சையும் செவந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம காய்ச்சின பாகில் பொரிச்ச பூந்தியும் போட்டு வச்சோம் இல்லைங்களா. இப்போ மீடியமான அனலை வச்சு இதை கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த பாகு பாருங்கள், இப்போ இன்னும் மீதி இருக்குது இல்லைங்களா, இப்படி தான் இருக்கணும். இந்த பூந்தியோடு நல்லா ஊறணுன்னா இந்த அளவு கொஞ்சம் மீதி இருக்கணும். நான் சொன்ன அளவுகள் போடுங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் பூந்தியை போட்டவொன்னே ஐயோ என்னடாப்பா லட்டு பிடிக்க வரலையே, இவ்வளோ ஜீரா இருக்கே அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த பூந்தி கொஞ்சம் ஊறணும். அதாவது இழுக்கும் போது தான் அந்த ஜீராலாம் அப்படியே வற்றி வரும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இதே மாதிரி கிளறி கொடுக்க ஜீராலாம் வற்றிடும். ஆனால் மிதமான சூடில் தான் இது செய்யணும். இன்றைக்கி தான் ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில், அக்கா தீபாவளிக்குள்ளே எனக்கு மோதிச்சூர் லட்டு செஞ்சு காமிங்கக்கான்னு. ஸோ உடனே செஞ்சு காமிக்கணும்னு எனக்கும் ஆசை. ஏன்னா இவ்வளோ அன்பாக கேட்கும் போதும் நம்ம அதை கண்டிப்பாக செஞ்சு காமிச்சு தானே ஆகணும். உங்களுக்காக தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அதாவது இன்றைக்கே சொல்லி நான் நாளைக்கே இந்த வீடியோவை போட்டுருவேன். பாருங்கள், இப்போ பாகு ஓரளவுக்கு இழுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போடும் போது செம்ம வாசனையாக இருக்குங்க. அப்படியே நெய்யிலே பொரிச்சு எடுத்த பூந்தி மாதிரி வாசனை வரும். நீங்கள் இதுக்கு மேலே வேணால் கூட நெய் போடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் 2 டீஸ்பூனாவது நெய் போடணும். இந்த ஸ்டேஜில் 10 ஏலக்காய் எடுத்து 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு பொடிக்கும் போதும் ஏலக்காய் நல்லா பொடியாயிடும். இப்போ இதுவும் சேர்த்து கலரி கொடுங்க. லாஸ்ட்டாக ஏலக்காய் போடுங்க, அப்போ தான் அந்த மனம் அதுலேயே இருக்கும். பொரிச்சு வச்ச முந்திரி திராட்சை இதிலே போட்டுக்கலாம். இந்த பூந்திக்கு என்னெல்லாம் போடணுமோ எல்லாமே போட்டாச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே லேசாக சொதன்னு இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும் போதே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் இருந்து வேறு இடத்துக்கு மாற்றி வச்சுடுங்க. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இந்த சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு, எல்லாம் சூடு தான் இருக்குது. நல்லா ஒரு 2-3 வாட்டி இங்கே பாருங்கள் இப்படி கொஞ்சம் அழுத்தி கிளறி கொடுங்க. அப்போ அப்படியே லைட்டாக அந்த ஒரு பிசுப்பு தன்மை அப்படியே கொஞ்சம் கொலன்னு ஆன மாதிரி இருக்கணும். லட்டு பிடிக்கும் போது அப்போ தான் நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வரும். இங்கே பாருங்கள், இப்படி வளைச்சி இங்கே பாருங்கள் இப்படி லைட்டாக அமுக்கி கொடுங்க. ரொம்ப உடைக்கக்கூடாது, அப்படியே லேசாக உடைச்சி தரணும். முத்தாகவும் தெரியணும், ஆனால் அப்படியே சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அங்கங்கே 1-2 பூந்தி உடஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த பிசுப்பு தன்மை வந்து லட்டு நமக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும், உதிரியாக இருக்காது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ லட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது கையில் ஒரு தடவை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சா? இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். அப்போ தான் லட்டு பிடிச்சி வச்சு 2-3 நாள் ஆனாலும் நல்லா ஈரப்பதமாக சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். லட்டு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். லட்டு உருண்டை பிடிக்கிறதுல ஒரு கஷ்டமே இல்லைங்க. அப்படியே எடுத்து இங்கே பாருங்கள், கையில் போட்டு இப்படி 2 உருட்டுனா அழகாக மொழுன்னு வந்துடும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்படி எடுத்துட்டு கொஞ்சம் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம லட்டை போடும்போது ரொம்ப அப்படியே உதிரியாக உடஞ்சி போகாது. இப்போது அப்படியே ஒரு முந்திரி பருப்பு எடுத்து அழகாக இங்கே பாருங்கள் மேலே இப்படி அமுத்தி கொடுங்க. அப்படியே அழுத்திட்டு அப்படியே உருண்டையாக பிடிங்க. அப்போ எல்லா லட்லேயும் நமக்கு முந்திரி பருப்பு இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே லட்டு பிடிச்சி எடுத்தாச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். மோதிச்சூர் லட்டு, பூந்தி லட்டு எல்லாமே ரெடிங்க. வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். பாருங்க, பார்க்கவே மினுன்னு அப்படியே அழகாக இருக்குது. அப்படியே ஈரப்பதத்தோடு இருக்குது.
எப்பயுமே லட்டு பிடிக்கும் போது கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். அப்போ தான் 2-3 நாள் வச்சு சாப்பிடும் போதும் உள்ள ஈரமாகவே இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். இதை மோதிச்சூர் லட்டுன்னு சொல்லலாம், பூந்தி லட்டுன்னு சொல்லலாம். எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, லட்டு லட்டு தான். இந்த லட்டு செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு கொடுத்துட்றேன். மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது மாவு எந்த பதத்துக்கு கரைக்கணுங்கிறது. ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அதே மாதிரி பூந்தியை பொரிக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பூந்தி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே எடுத்துடணும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி லட்டு பிடிக்க வராது. இதுக்கு பாகு பதம்லாம் தேவையே இல்லை, யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. மாவில் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும், அப்படியே கொமட்டும். சாப்பிடும் போதே லட்டு நெஞ்சு கறிக்கும். ஸோ அதனால அந்த இடம்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு லட்டு உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளே அப்படியே முத்து முத்தாகவும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தால் தான் லட்டு பிடிக்கிறதுக்கும் வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். சூப்பராக இருக்குங்க. நல்லா ஊறி இருக்குது லட்டு, அந்த பாகுலாம் உள்ளே இறங்கியிருக்கு. சர்க்கரை அளவு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நான் என்ன அளவுகள் சொன்னனோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கும் இதே மாதிரியே வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் என்னடாப்பா கொஞ்சம் ஈரமாக இருக்கேன்னு. இப்படி தாங்க இருக்கணும். இப்பயே செஞ்சு இப்பயே உங்களுக்கு காட்டுறேன். இதே 2 நாள் கழித்து காட்டினேன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே ட்ரையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கையில் தொடும்போது இங்கே பாருங்கள் அப்படியே லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுது. செஞ்ச உடனே அப்படி தான் ஒட்டும். இதே இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது, அப்படியே ட்ரை ஆகிடும். கடையில் வாங்குறத விட சூப்பராக இருக்குன்னு நிஜமாக சொல்லலாம். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் முன்னாடியே சொன்னதான், நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, உங்களுக்காக தான் எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சங்கீதா பிள்ளை சூப்பராக செஞ்சுருக்குடா, இதை நம்பி நம்ம செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அனுப்புங்க. நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you, bye bye, love you all.